Hello everyone. என் பேர் அருண். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங் வித் AWS அந்த கோர்ஸ்க்கான ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் இஸ் அ பார்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டேட்டா சயின்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட் அப்படிங்கிறது தான் டேட்டா இன்ஜினியரிங், வேறன் நம்ம டேட்டாவை சோர்ஸ்லேருந்து ஒரு டார்கெட்டுக்கு கொண்டு வரோம் இல்லையா? அந்த டார்கெட்லேருந்து தான் வி ஆர் ப்ரொடியூசிங் தி டேட்டா விச் இஸ் மோர் ரீடபிள். அதுதான் நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கில் மெயினாக பண்ணுற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா வச்சு அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டேட்டா மாடல் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும். பேசிக் அண்ட் ப்ரைமரி ஸ்டெப் அப்படின்னு சொல்லணும்னா டேட்டா இன்ஜினியரிங் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இது ELT ETL ப்ராசஸ். இதை பற்றின ஒரு எக்ஸ்பிளைன்டு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த கோர்ஸில் நம்ம இது பண்ணுறோம். இதில் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா 5 மாடியூலாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தன் பற்றின பேசிக்ஸ் அண்ட் கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். செகண்ட் மாடியூலில் உங்களுக்கு சீக்வல் பற்றி சொல்லுவோம். பைத்தன் சீக்வலுக்கும் டேட்டா இன்ஜினியரிங்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தன் தான் உங்களுக்கு கோர். உங்களோட கோட் என்ன எதில் ரன் ஆகுது, உங்கள் பேக் போன் ஆஃப் யர் கோட் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் பைத்தனில் தான் இருக்கும். சீக்வல் அப்படின்னு பார்க்கும்போது சீக்வல் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த பெரிய லாங்குவேஜாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு போஸ்ட்கிரஸில் இருக்குது டேட்டா பேஸ் அப்படின்னாலும் நீங்கள் சீக்வல் தெரிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால சீக்வலும் இன்டெப்த்தாக பார்க்குறோம் இந்த கோர்ஸில். அதை தவிர்த்து முக்கால்வாசி இப்போ எல்லா கம்பெனிஸுமே க்ளவுடுக்கு மூவ் ஆகிட்டாங்க. இதில் AWS நம்ம டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த AWS கோர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிலேட்டட் டு டேட்டா இன்ஜினியரிங் தான். இப்போது டெவாப்ஸ் ரிலேட்டடாக இருக்கும்னு நினச்சி வந்தீங்கன்னா இது உங்களுக்கு மோஸ்ட்டாக டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்படி சொல்லும்போது என்னெல்லாம் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S3, EC2, DMS, அதுக்கப்புறம் RDS, ரெட்ஷிஃப்ட். இது தவிர்த்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக EMR, ஜெனசிஸ், இதெல்லாம் நம்ம இந்த கோர்ஸில் நம்ம பார்க்குறோம். இதை தவிர்த்து இதுக்கு அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரேட்டிங் டூல்ஸ். ஆர்கெஸ்ட்ரேட்டிங் டூல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணுறோம். ஒரு பைப்லைன் அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு நான் இப்போ டேட்டா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறனோ அதுதான் நம்ம பைப்லைன். அந்த பைப்லைனுக்கு நமக்கு தேவையான ஆட்டோமேஷன்ஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது ஒரு பைப்லைனை அப்படின்னு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரேட்டட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம அப்பாச்சி ஏர்ஃப்ளோ யூஸ் பண்ணுறோம். அப்பாச்சி ஏர்ஃப்ளோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு ஓவர்வியூ. அதை தவிர்த்து AWSலேயே சில ஷெடியூலர்ஸ் இருக்குது, ட்ரிகர்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நம்ம இந்த கோர்ஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இருக்குது, டேட்டாவை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், எப்படி அந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் டேட்டா விசுவலைசேஷன். டேட்டா விசுவலைசேஷனுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்னெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Power BI, Tableau and Metabase. இது Power BI and Tableau and Metabase ரொம்ப இன்டெப்த்தான கோர்ஸ் கிடையாது. இது உங்களுக்கு மோர் ஆஃப் அன் பிகினர்ஸ் கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ என்கிட்ட டேட்டா இருக்குது, அதை நான் எப்படி யூஸ் பண்ணி ஒரு பேசிக் டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு ட்ரைனிங். இது பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ஆட் ஆன் மாதிரி தான் சொல்கிறோம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு அது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் டேட்டா விசுவலைசேஷன் இந்த கோர்ஸில் நம்ம கொடுக்குறோம். அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்டும் உங்களுக்கு நீங்கள் படித்த எல்லா மாடியூல்ஸையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். இதுதான் நம்ம இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர்.